2029 தாங்கள் தான் பிரதம மந்திரி, அதை நான் நிரூபித்து காண்பிப்பேன் என்று மார்தட்டி சொல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரியங்கா காந்தியுடன் சேர்ந்து மூவரும் 5 நாள் 6 நாள்கள் உட்கார்ந்து பேசினார்கள். எதையெல்லாம் நகற்ற வேண்டும், எதையெல்லாம் அகற்ற வேண்டும், எதையெல்லாம் சேர்க்க வேண்டும் என்று. விஜய் அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதனுடைய முதல் பிள்ளையார் சுழி விஜய். இரண்டாவது பிள்ளையார் சுழியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாயாவதியை அகிலேஷ் யாதவுக்கு எதிர்த்து செய்ய வேண்டும் என்ற ரீதியில் ராகுல் காந்தி கிளம்பி இருக்கிறார். முன்னதாக மகாராஷ்டிராவில் சுனேத்ரா பவார் என்று சொல்லக்கூடிய அஜித் பவாருடைய மனைவி சுனேத்ரா பவாரும் பிரசாந்த் கிஷோரும் 3 நாள் உட்கார்ந்து பேசினார்கள். பிரசாந்த் கிஷோருடைய எண்ணம் படித்து வருகிறது. விஜயை மாற்றினார், மாயாவதியை மாற்ற இருக்கிறார், சுனேத்ரா பவாரை மாற்ற இருக்கிறார். அடுத்தது அபிஷேக் பானர்ஜியும் மம்தா பானர்ஜியும் 2021 முதலமைச்சராக்கிய பெருமை பிரசாந்த் கிஷோரை சாரும். அவர் தான் கரெக்டா போட்டு சொன்னார். அவர் இப்பொழுது மம்தா பானர்ஜி சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா சீனிவாசன் 2029 என்பது ஒரு பெரிய டக்கர், பெரிய ஒரு மோதல்கள் இருக்கிறது பிரியங்கா காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும். ராகுல் அதிலிருந்து விலகி விடுவார் என்று தான் டெல்லியில் பேசப்படுகிறார் பரவலாக. யாரு அவங்க? ராகுல் காந்தியா பிரியங்காவா? பிரியங்கா காந்தி பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது காங்கிரஸ் இப்ப வரைக்கும். இடையில ஸ்டாலின் தான் அவரை பிரதமர் வேட்பாளர் சொன்னாரு ஒழிய காங்கிரஸ் இது வரைக்கும் சொன்னது இல்ல. அந்த காங்கிரஸ் இப்ப திடீர்னு பிரியங்காவை பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிருமா? இப்ப பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் இல்லாத அவர் தான் பண்ற வம்பு. திரைமறைவில் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது என்று தான் பிரசாந்த் கிஷோரை வைத்து ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தியும் நம்புகிறார்கள்.